ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கும் ஒரு ஹாரர் ஸ்டோரியோட தான் நான் உங்களை சந்திச்சிக்கிறேன். இந்த ஹாரர் ஸ்டோரியை பார்த்திங்கன்னா எனக்கு சொன்னது இந்த இன்சிடெண்ட் நடந்த லேடியோட தாத்தட மகள் அதான் சொன்னேன் எனக்கு. இப்போ நான் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முந்தி ஒரு சின்ன ஒரு விஷயமா நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டோரியை நல்லா ஃபுல்லாக கேட்குறீங்க, கேட்டுட்டு கமெண்ட்டில் நீங்கள் பொய் கதை சொல்கிறீங்க, கட் பண்ண கதை சொல்கிறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஓனரோட நேம் செல்ல இல்லாட்டி எனத்துக்கு கதையை சொல்கிறீங்க என்று கமெண்ட் பண்ணுறீங்க. ஸ்டோரியை ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் கேட்க சொல்லி நான் சொல்லலை. உங்களுக்கு விருப்பமென்றா கேளுங்க. ஓனரை சொல்கிறதும் சொல்லாததும் அது டிபெண்ட் பண்ணி அவங்க சொல்கிறவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அவங்க சொல்ல வேணுமென்றா நான் சொல்ல மாட்டேன். அப்படி உங்களுக்கு ஓனர் தெரியாமல் கதை கேட்க இஷ்டம் இல்லாட்டி நீங்கள் இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்க வேணும். இதை தான் சொல்லணும் என்று நினச்சேன். ஓகே, ஸ்டோரிக்கு போவேன். என்னென்னா இப்போ எனக்கு இந்த சொன்னது நான் சொன்னேனே, இந்த ஸ்டோரி நடந்த லேடியோட தாத்தட மகள் தான் இது எனக்கு சொன்னேன். அப்போ இது தாத்தாவும் தங்கச்சியும் மிக்கிறாங்க. அந்த மகள் சொன்னாவே அவட உமாவும் அவட உம்மாட சிஸ்டரும், இவங்க 2 பேரும் உம்மா உம்மா மாய்விட. அப்போ இவங்க சிங்கள ஆட்கள், அவங்க ஆச்சின்னு தான் சொல்லுவாங்க. சிங்களில் உம்மாட உம்மாக்கு ஆச்சி என்றுவாங்க. அப்போ இந்த ஆச்சி இறந்து போயிட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுதான். அவள் இறக்குறதுக்கு முந்தி அவள் கேன்சர் தான் இறந்தாவாம். கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு தான் இறந்தாவாம். ஆனால் அவள் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செஞ்ச ஒருத்தராம். அப்படின்ட்டு அவட சொந்த காசில் அவள் அடுத்தவங்களையும் இந்த இங்கே சிங்களீஸ்க்கு ஃபேமஸான இடங்களுக்கு அனுராதபுர அந்த மாதிரி ரிலீஜியஸ் இடங்கள் டெம்பிள் வலிக்குது. அங்கே அவட காசால் அங்கே போகிறதுக்கு கஷ்டப்படுற அந்த பெரியவங்களை அவள் சொந்த செலவில் கூட்டிகிட்டு போய்த்தெல்லாம் மீக்கிறாள். அந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் நிறைய செஞ்ச லேடி ஒன்று தானே அவங்களோட உம்மா. இப்போ ஆனால் அவள் இறக்க போப்பில் அவள் கேன்சர் உடம்புல பிளட் இல்லாமல் போய்த்து லாஸ்ட்டை ஒரு ஹார்ட் அட்டேக் மாதிரி தான் இறந்து போனாள். அப்போ அவள் லாஸ்ட் அவள் சாவ கிடக்கிற டைமில் அவள் பார்த்து கொண்டது இவட உம்மாட சிஸ்டராக. இப்போ இவட உமாக்கு 2 சிஸ்டர் இருக்குதான். கடைசி சிஸ்டர் தானே அவட வீட்டில் வச்சு தான் பார்த்து கொண்டாவாம். உமாவை நல்லா பார்த்து கொண்டாவாம். அந்த மாதிரி ஏன்னா உமாவும் அவளோட தான் நிறைய இறக்கவாம். ஆனால் அவங்க சாகிற டைமில் ரொம்பவே பயந்தாங்கன்னா அது இறந்து போன அந்த ஆச்சி தான் பயப்பட்டாவாம். அவள் சாகுறதுக்கு சரியான பயப்பட்டாவாம். சாகுற டைமில் அந்த 2வது மகள் இவட உம்மா, அந்த ஸ்டோரி சொன்ன கேர்ள்ட உம்மா இல்லை, அந்த அந்த உம்மாவை ஆச்சியை வச்சு பார்த்த அந்த சிஸ்டர்ட அவவும் இல்லை, நடுவில் இன்னொரு சிஸ்டர் இருக்கிறாவாம். அவட கையை எடுத்து இறுக்கமாக பிடிச்சி கொண்டு என்னைய சாக விட்டுறாதுன்ற மாதிரி சொன்னாங்களாம். அதே மாதிரி அவங்களோட வணங்குற அந்த புத்து ஸ்டெச்சு இருக்கும் தானே, அது ரூமில் ஒரு கார்னரில் வச்சுருந்தாங்களாம். அதை பார்த்து கொண்டே கண்ணால் கண்ணீர் வரத்தானே அவங்க இறந்து போனாங்களாம். அப்போ அந்த சிங்களீஸ்ட்டை ஒரு இதொண்டு இருக்குது. எப்படி என்றால் சாகிற டைமில் பயப்படக்கூடாது, சாவை பார்த்து பயப்படக்கூடாது. சாவை பார்த்து பயந்தமென்று சொன்னால் அவங்க அவங்களோட மதப்படி அவங்க புனர்ஜென்மம் எடுப்பாங்க என்று சொல்லி இருக்குது. இப்போ முஸ்லீம்ஸ் நாங்கள் இறந்து போனதுக்கு பிறகு திரும்ப பிறக்கவே மாட்டோம்ன்றது தான் நாங்கள் நம்புவோம். ஆனால் சிங்களீஸ் எப்படி என்று சொன்னால் அவங்க செஞ்ச நன்மை தீமைகளை பொறுத்து நல்லது செஞ்சால் நல்ல மாதிரி பிறப்பாங்க, தீமை கெட்ட விஷயங்கள் செஞ்சால் ஒரு மிருகமாவோ அப்படி இப்படி பிறப்பாங்கன்ற மாதிரி அவங்கள்ட இருக்குது. இப்போ அவங்க அந்த மாதிரி பார்த்தா இப்போ அந்த சாகிற டைமுக்கு சாவை பார்த்து பயப்படுறவங்க புனர்ஜென்மம் எடுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அந்த மாதிரி ஏதோ இருக்கேன்ட்டு எனக்கு இந்த ஸ்டோரி சொன்ன கேர்ள் தான் சொன்னேன் எனக்கு இதை பற்றி. அப்போ இவங்களோட அந்த உம்மோட சிஸ்டர் இருக்கிறாங்க தானே, அவங்க கொஞ்சம் அந்த சாஸ்திரம் பார்க்குறது, இந்த என்னது ஜாதகம் பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக. அப்போ அவங்க ஒரு நாள் அந்த இப்போ உம்மோட சிஸ்டரிக்கிட்டே அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்லையாம். அது ஒரு பெரிய வீடாம். அந்த வீட்டை சுற்றி பெரிய தோட்டம் இருக்குதாம்.
ஆனால் இப்போவுமே அந்த வீடு அந்த தோட்டம் எல்லாம் முடிச்சு இருள் அடைஞ்ச மாதிரி பார்க்கறதுக்கே கொஞ்சம் அந்த வெளிச்சமே இல்லாமல் ஒரு ஜாய் சொல்லுவாங்க தானே, அந்த வெளிச்சமே இல்லாமல் ஒரு மாதிரி இருள் அடைஞ்ச மாதிரி இடமேண்டு அந்த மாதிரி தான் அந்த வீடு பார்க்கறதுக்கும் அப்படி தான் இருக்குமா பகல் டைம்லையும் பால் அடைஞ்ச வீடு மாதிரி தான் இருக்குமா. அப்போ இவங்க ஒரு நாள் போயிட்டு ஒரு அந்த நேரம் பார்க்குற ஒரு இடத்துல போயிட்டு பார்க்க போகல அங்கே பார்த்து அந்த அவர் சொன்னாராம் வந்து உங்களோட வீட்டில் வந்து உங்களோட ஹஸ்பண்டு ஆச்சி அவங்க அந்த அவங்களோட வந்து இறந்து போன முன்னோர்கள் நிறைய பேர் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட அம்மாவும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களோட வீட்டில் சமைக்கிற சாப்பாடு எல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க தான் சாப்பிட்றாங்க என்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்களாம். இப்போ இதை கேட்டுட்டு வந்தது அந்த அதே நினப்பில் இருந்ததாலோ என்னமோ தெரியாண்டு தான் இந்த ஸ்டோரி சொன்ன கேர்ள் எனக்கு சொல்கிறா. ஒரு நாள் அவள் வந்து வாசலில் அவங்களோட வீடு வந்து வீட்டுக்கு வெளியாலேயும் ஒரு ரூம் ஒன்று இருக்குதான். அந்த ரூமில் வந்து அவள் சாஞ்சி பார்த்து கொண்டிக்க போல் அந்த வாசலில் வந்து அந்த வராண்டா மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குதான். அதில் வந்து நிறைய சேர்ஸ் போட்டிக்கிறாங்களாம். அப்போ பார்த்து கொண்டே இருக்க போல் அவக்கு விளங்கிச்சாம் இவரோட உமா வந்து அந்த பெலக் பியான்னு சொல்லுவாங்க, பெலக் என்று சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கன்ஸ்க்கு தெரியும், இந்தியன்ஸ்க்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அந்த பெலக் பிங்கானும் இந்த பிளேட் பியானுண்டா அதுவும் ஒரு ஜொக்குண்டா தண்ணி குடிக்கிற மாதிரி கப்பை உண்டு. அதுவும் பெலக் என்ற ஒரு மெட்டல் மாதிரி உண்டு. அதால் செஞ்சதை அவங்களோட அம்மா கையில் எடுத்து அதில் சாப்பிட்டு கொண்டு இருந்துட்டு கையில் ஃபுல்லாக அந்த சாப்பிட்டு அந்த எச்சம் அப்படியே இருக்குது அவங்களோட அம்மாவோட கையை கழுவுறதுக்காக என்னத்துக்குன்னு தெரியாமல் அந்த பிளேட்டையும் அந்த கப்பையும் கையில் எடுத்துக்கொண்டு கிச்சன் பக்கமாக அவங்களோட அம்மா அந்த லாஸ்ட் டைமில் நடக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வழியில் அந்த மெதுவாக இழுத்து தான் நடப்பாங்களாம். அந்த மாதிரி நடந்து இவங்களோட கிச்சன் பக்கம் போகிறது இவங்க கண்டாங்கன்ட்டு சொல்கிறாங்களாம். இது தூக்கத்தில் அவங்க சாஞ்சி தூக்கத்தில் கண்டாங்களா நிஜத்தில் கண்டாங்களான்றது அவங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் இல்லையா. அப்போ எனக்கு இந்த ஸ்டோரியை சொன்ன இந்த கேர்ள் என்ன சொல்கிறேன்டா அவங்க அந்த நேரம் பார்த்த இடத்துல அப்படி சொன்னதால் அவங்க அதே மனசில் நினச்சிட்டு தூங்கியிருப்பாங்களா இருக்கும், அது அவங்களுக்கு கனவாக வந்திருக்கும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த வீட்டில் நிறைய விஷயங்கள். இப்போ இந்த கேர்ளும் இவட உமாவும் ஒரு நாள் அங்கே தங்க போன டைமில் அவங்களும் அந்த சேம் ரூம் அந்த வெளியில் இருக்கிற அந்த ரூமில் தான் தங்கினாங்களாம். அப்போ அந்த ரூமில் தங்கி இருக்கிற டைமில் வந்து இவங்களுக்கு நைட் வந்து உமா வந்து கதவை தட்டின மாதிரி தட்டிட்டு இவங்க யார் கதவை 3 தடவை தட்டினாங்களாம், டாக் டாக் டாக்குண்டு. அப்போ இவங்க உள்ளுக்கு இருந்து யாருன்னு கேட்க போல் அவங்களோட உம்மோட வயசுலேருந்து மவள் கதவை திறங்க என்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சாம். இப்படியெல்லாம் நிறைய இன்சிடெண்ட்ஸ் நடந்துச்சு என்ற மாதிரி அந்த கேர்ள் வந்து எனக்கு நிறைய சின்ன இன்சிடெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கொண்டா. நான் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி சொன்ன இன்சிடெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களோட உங்களையே வந்து நான் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் கட்டாயம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தருவேன். உங்களோட ஸ்டோரியை வந்து எனக்கு கமெண்ட்டில் இந்த மெசேஜாகவே எனக்கு உங்களுக்கு ஃபுல்லாக அனுப்பிடும். அப்போ இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். பாய்.